ஐயோ மன்னனுடைய முன்னால் முன்னால் அழகு புலம்புகிறாளே மங்கையானவள். ஏ மன்னா, மன்னாதி மன்னா, நான் இருப்பேனா இல்லை இறப்பேனா எதற்கும் தெரியலை மன்னா, அருமை மன்னவா. இந்த வழி தெரியுமானால் பிள்ளைக்கு ஆசைப்பட்டிருக்கவே மாட்டேன், ஆசைப்பட்டிருக்கவே மாட்டேன். என் புருஷன் மட்டும் போதும் 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 என்று நினைச்சிருப்பேன். எனக்கு பிள்ளை வேண்டாம்னு முடியல முடியல, வழி தாங்க முடியல மன்னா. ஏ மன்னாதி மன்னா, ஏங்கி மனம் புலம்புதான், அழுது புலம்புகிறா. அப்பன் சொல்லுகிறான் அழுது, அம்மா அழ வேண்டாம் அழ வேண்டாம் அம்மா, ஒன்றுக்கும் பயப்படாத, ஒரு கவலைப்படாத, நான் இருக்க உனக்கு, அஞ்சாத மலையாத, அவளாதி சொல்லாத, சொல்ல சொல்ல வேண்டாம் அம்மா என்ற அருமை பெண்ணால் மருத்துவம் மருத்துவம் பெண்ணானவள். ஆதல் சொல்லும் போது பெண்ணுக்கு மாதம் என்ன? 10 மாதம். மாதம் நிறைந்த 10 மாதம். 10 மாதம். அந்த 10 மாதம் மாதம் அப்படி அழகாக நம்மை பராசக்தி பிள்ளையாக பிறக்கிறாரே. அந்த பிறந்த பிள்ளை அழகாக ஆண்டவன் சிவபெருமான் சென்று விட்டு மனமுடித்து, ஆமா, இந்த கைலாச மாமலையில் வந்து கடவுளாகி சிவபெருமான் பெருமான் அல்லவா, அம்மை அப்பனாக, சரி சக்தி சிவனாக, சிவனாகவும் நான் கையிலே அமர்ந்திருக்கிறேன் என்று தேவாதி தேவர்களுடைய முன்னிலையிலே பகவான் சொன்ன போது அமரர் தேவர்கள் நான் கண்டு 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 அண்டவா, என்ன எங்க மனக்குறையை அகற்ற வேண்டாமா? ஆமா வேண்டாமா ஐயா, எங்க குறைகள் எல்லாம் நீக்க வேண்டாமா? வேண்டாமா, ஈஸ்வருடைய அருளால் திருமையாலே பகவான் திருமையால், சரி இந்த அம்மை பராசக்தியானவள், ஆமா, திருக்குறளை கட்டுகின்ற திருமாங்கல்யமானது அது நாங்க பார்க்கணும். ஆமா, நீங்க கையாலும் திருமாங்கல்யம் சூட்ட வேண்டும், எங்கள் கண்ணால் பார்க்க வேண்டும் என்று அழகாக, ஆமா, சொல்லுகின்றனே. கங்கராய மன்னரும் அந்த பார்வதி செம்மதன் வாங்கி வர வேணும் பிள்ளை, வாங்கி வர வேணும் பிள்ளை. என்று பகவான் சிவனாரும் சொன்ன போது ஆண்டவன் அருளாலே ஆண்டவன் அருளா பகவான் சம்மதம் என்று பார்வதியா சம்மதம் வேண்டும் வேண்டும் அல்லவா? அந்த பார்வதியால் சம்மதத்தை பெற்று தந்தாள்.
நான் இந்த கைலாச மாமலையில் மறுமணம் கூட்டுவேன். ஆண்டவன் சொன்ன போது அம்மை சம்மதத்தை வாங்குவதற்கு ஆமா வேண்டி அல்லவா வாங்குவதற்கு பயப்பட்டு அஞ்சி நடுங்கி நடுங்கி கொண்டு அமரத்தேவர்கள் எங்கே வருகிறார்கள்? எங்க வருகிறார் ஐயா? இந்த பார்வதியால் சம்மதத்தை பெற வேண்டும் என்றார். ஆமா பார்க்கடலே பள்ளி கொண்டிருக்கிறாரே பரமன் பட்சமான் என் பெருமான் தேக்கலைகளே பள்ளி கொண்டிருக்கின்ற ஸ்ரீமந்தன் நமோ நாராயணன் மகாதேவன். அந்த மாதவன் சரி மதுசூதகன் பரந்தாமன் ஸ்ரீதரன் தாமோதரன் கோவிந்தன் என்று அவருக்கு திருநாமங்களை அவரை கண்டால் சரி நமக்கு நினைத்த காரியத்தை விடலாம் என்று எண்ணிக்கொண்டு சரி அமர தேவர்கள் தேவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கொண்டு ஆண்டவனார் சரி திருக்கல்யாண வைபோகத்தை பெருமானுடைய மூலமாக சரி அவருடைய முன்னிலையிலே இந்த திருக்கல்யாண விழாவை நடத்த வேண்டும் என்று மாயவனை தேடி வருகிறார். எப்படியோ பார்க்கடல் பள்ளி கொண்டிருக்கின்ற பட்சமான் என் பெருமாள் மாயவனை தேடி வருகிறார்கள். அலைகடல் ஓரமாக அமராரி தேவர்களா தேவர்கள் வருகிறார். அந்த மாயவனை தேடி வருகின்ற போது வருகின்ற வேளையிலே மாயவன் இருக்கிறார். பார்த்து கொண்டு ஐயா என்ன தேவாதி தேவர்கள் ஒரு நாளும் இல்லாத திருநாளாக என்னை தேடி வருவதென்ன அதுவும் ஓடோடி வந்திருக்கிறீர்களே ஐயா தேவர்களை வந்து தருவது என் பொறுப்பு. சரி அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்க கவலைப்பட வேண்டாம். வேண்டாம் ஐயா, கவலைப்படாதீர்கள். இப்பதான் கண்டா மாயவன் தேவர்களே. சரி பகவான் பார்வதி கல்யாணத்துக்கு என்னென்ன தனப்படலாம் இங்க அலங்கரிக்கணுமோ என்ன ஏற்பாடுலாம் செய்யணுமோ அதை செய்யுங்கள். அது போய் பாருங்கள். ஆமா
என் தங்கை பார்வதியுடைய சம்மதத்தை பெற்று வருவது என் பொறுப்பு. என்னுடைய பொறுப்பு அல்லவா? கவலைப்பட வேண்டாம், நாங்க பார்த்து விடுதோம். கண்ணு இருக்கும்போது சரி, கவலை வேண்டாம். அந்த பார்வதி அண்ணனும் சரி அவன் சம்மதத்தை பெற்று விடுவேன் அல்லவா என்று மாயவன் கண்ணவரான் தேவர்களை எல்லாம் போக சொல்லிவிட்டு மாயவன் தங்கையிடம் தேடி வருகிறார். எப்படியோ அந்த சத்திய லோகம் ஆமா அழகாக தேடிக்கொண்டு கடந்து விட்டு அந்த ஆண்டவன் அழகாக அமர்ந்து கொண்டிருக்கிறாரே ஆதி வெள்ளிங்கிரி கைங்கிற பர்வதம். பர்வதம் அல்லவா? அதில் ஆண்டவன் தேவியாக இருக்கிறாரே பார்வதி. பர்வதா தேவியானவள். அந்த பார்வதி பக்கமாக பட்சமால் வருகிறார் அல்லவா? சரி, கண்ணன் கண்டு அண்ணா மணிவண்ணா, ஆஹா, கோபாலா, மாயவனை, கிருஷ்ணா, முகுந்தா, ஹரே ராமா, பலராமா, வாமனா, மற்ற அவதாரம் ஒன்று அண்ணனே. சரி, ஏன் வந்தார்? எதற்காக வந்தார்? எங்க அம்மா தங்கை வேற ஒன்றுமில்லை, தேவருடைய குறைகளை தீர்க்க வேண்டுமா? தேவர்களுக்கு என்ன குறை? உங்க திருக்கல்யாண விழாவை பார்ப்பாக இருப்பதுதான் குறை. ஓஹோ, உங்க கல்யாணத்தை பார்க்கவில்லையா? கண்ணால பார்க்கணுமா? ஆமா, உங்கள் கல்யாணத்தை பார்க்க வேண்டுமா? உங்க சம்மதம் வேண்டும். சம்மதம் வேணும் என்றுதான் பார்த்தா என்ன நீ சொல்லும் போது நான் மாட்டேன்னா சொல்ல போறேன். நீ சொன்னா நான் மறுப்பேனா? மறுக்க மாட்டேன் அல்லவா? அண்ணா சரி, இருந்தாலும் என்ன தெரியுமா? என்னவோ, இந்த கைலாய மலையிலே தேவர்கள், மூவர்கள், முனிவர்கள், சித்தர்கள், ஞானிகள் எல்லாரும் அமர்ந்திருக்கும் அந்த அழகான பந்தல்வாய் முன்பதாகவே நாம் பெண்ணாக வருகின்ற போது சரி, அச்சம், மலம், நானும், வயிற்பு என்று சொல்லக்கூடிய 4 வகை குலத்தோடு நான் வருவேன் அல்லவா? ஆமா. அப்ப என்னை அழைத்து செல்ல யார் வருவா? ஒரு தோழி பெண் வேண்டும் அல்லவா? தோழி பெண்ணானவள் வேண்டும். அந்த தோழி பெண் உண்டு வந்தால் சரி, உன் தங்கை சம்மதம். கண்டாரண்டவன் அம்மா தங்கை பெண்ணா, இதுதானா உனக்கு தோழி தானே வேணும்? உன்னை அழைக்க வருவாளம்மா. சம்மதத்தை பெற்றுக்கொண்டு அந்த தங்கை அழகான சம்மதத்தை பெற்று அழகான தாமோதரன் மாயவனின் பெருமான் எங்கே வருகிறார்? எங்கே வருகிறார் ஐயா? அழகாகவே வீற்றிருக்கிறார். அருமை மகனாக விளங்குகின்றாரே. சரி, பிரம்மனானவன். பிரம்மா என்ன என்பதே பிரம்மரே அழகு
போட்ட விழுந்தாரே கண்டாம் பிரம்மரே ஒரு கோடி மன்னார் போட்ட விடமாறு உயரமாக வளர்ந்தவன் மாயம் மாயங்கள் என்று தேவர் முன்னார் அழகு தேவரும் பீடமானது நாளுக்கு நாளாக பொழுதுக்கு பொழுதாக பீடம் வளர்ந்து கொண்டே போகிறது. ஆமா, பீடமானது வந்து கொண்டே இருக்கிறதா? இந்த பீடம் வளர்ந்தது அல்லவா? பீடத்தினுடைய உள்ளே இருக்கும் சக்தி என்ன? உள் விவரம் என்ன? ஒரு பிள்ளை வளர்ந்ததுன்னா ஒரு வயசுல பார்க்கும்போது ஊந்து விளையாடும். ஆமா, 2 வயசுல பார்க்கும்போது தவழ்ந்து விளையாடி அப்படி எந்திரிச்சு வழி ஓடி வரும். ஆமா, அது வேற. இது ஒரு மணி மண்ணுக்காக வைக்கும். இப்படி வளர்ந்த காரணம் என்ன? இந்த ஒரு மணியை மண்ணை கொண்டு போட்ட பீடமானது சரி ஓடாத உயரத்தில். ஆமா, இது உயர்ந்திருப்பதன் காரணம் என்ன? உள் விவரங்கள் என்ன? ஆண்டவன் முன்னாள் அழகு பிரம்மதேவன் ஓடோடி வந்து கேட்கிறார், சுவாமி என்ன என்ன இது என்ன மாயம்? ஏது மாயம்? கேட்டவுடன் கண்டால் ஆண்டவன் சிவபெருமான். சிவபெருமான் கண்டு என்ன விடுகிறான்? பிரம்மதேவா வார்த்தை ஒன்று சொல்ல கேளா. ஆமா, ஏ பிரம்மா, ஏ பிரம்மதேவனே, ஒன்றுக்கு கவலை வேண்டாம், ஒரு கவலை உனக்கு வேண்டாம், ஒரு கவலை படவு வேண்டாம் ஐயா என்று ஆண்டவர் சிவனாருடைய அருளால் அருளால் அந்த பீடத்தில் இருக்க அருளை தெரிய வேண்டும் அல்லவா? வேண்டும் வேண்டும் அல்லவா? பீடத்தில் உள்ளே இருக்கும் சக்தி என்னவென்று அறிய வேண்டும் அல்லவா? வேண்டும் அல்லவா? நான்முகன் பிரம்மன் அழகாக ஓடி வருகிறார். வருகிறான் வருகிறான். பிரம்மனுடைய பின்னால் ஆண்டவன் தீர்த்த கமண்டலங்கள் எடுத்து ஆண்டவன் அருளால் சிவனாருடைய கிருமையால் தீர்த்தம் அழகாக திருநீர் கொண்டு அந்த பிரம்மன் வைத்தானே பீடமானது. ஆமா, அந்த பீடத்து முன்னால் வருகிறார் ஆண்டவன் தான் சிவனார். ஆண்டவன் சிவபெருமான் தீர்த்தம் கொண்டு கொண்டு தட்டும் போது விடம் தான் கருவையா